சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறேன். எதுக்குன்னே தெரியல, உள்ளுக்குள்ளாயே ஒருவேளை இருக்குமோ. ஆனால் சிரிப்பு வருது. இது என்ன டிசார்டர்னு தெரியலையே. அச்சு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுங்க. நீங்க விளையாடி நாங்க பார்த்ததே இல்லை, ஏன்னா எனக்கு விளையாட தெரியாது. அதானே விளையாட தெரிஞ்சதானே நான் விளையாடுவேன். நீங்க பாத்தீங்க, ஸ்டில் உங்களுக்காக நான் இன்வைட் பண்றேன். அதுவும் அதுக்கப்புறம் பாருங்க, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் போடுங்க. அச்சு ஈஷாலா கப் நகதே இதே ரோஸ்ல போறேன்டா. என்ன பண்ண போறோம்னா மேட்ச் ஆரம்பிக்க போறோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏன்னா எங்ககிட்ட ஸ்டெம்ப் இல்ல, எங்ககிட்ட பால் இல்ல, பேட் மட்டும் இருக்கு. ஸ்டெம்ப் பாலை பறந்துட்டாங்கன்னா இப்பவே கண்ணை கட்டுது. ஸ்டெம்பே எங்கிட்ட இல்லை, நாங்கள் கல்லு தான் விளாடுவோம். பட் கல்லு விளாட்னா இப்போ காலை ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் வந்து ஸ்டெம்பெல்லாம் வாங்கி பர்ஃபெக்டாக வச்சுட்டு நாளைக்கு விளாடுறேன். இப்போ நம்ம போய் ஸ்டெம்பெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளில ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து வெளில பெருசாக தெரியாது, கிளியராக இருக்காது. நாளைக்கு தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஓப்பனிங். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. டியூஷனாக இருக்காமே, என்ன வாழ்க்கை ஸ்கூலு டியூஷன், அதெல்லாம் நான் தப்பிச்சிட்டேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இவங்க வந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் ஸ்கூல் தான் இருப்பாங்க. 4:30 ஆகிடும் வரத்துக்கு வீட்டுக்கு. 5:30 6க்கு வந்து டியூஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த மேட்ச் வந்து ஆடுறோம். நாங்கள் போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஓகே சார், நாங்கள் வந்து ஸ்டெம்ப் வாங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போக போகிறோம்னா எங்கே போல வீட்டுக்கு நாளைக்கு காலையில் வந்து கிரிக்கெட் ஆடுறோம். நாளைக்கு காலையில் வந்து மேட்ச் சூப்பராக ஆடும். சமீர் வர மேட்ச் வித் சமீர் அப்படின்னு போட போகிறேன். அவங்க வந்துடுவாங்க, இது இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக. நான் பில்லிங் போட்டு பார்க்குறேன். The next day. நாங்கள் வந்து ஸ்டெம்பை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீம் பிரிக்க போகிறோம். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. சிஎஸ்கேடா அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. வேகமெல்லாம் அடிக்கிறது ரூல்ஸே கிடையாது, தெரியும்ல. வேகமாச்சா பாலி தான் வாங்கி தரணும். சிஎஸ்கே நீ சிஎஸ்கே நீ ஈசாலா கப் நம்மதுன்னு சொன்னல, இல்ல முடியாது. வாடிக்கிட்டே இருக்கான். T20 தான் முடிஞ்சிச்சுல, இப்போ வேர்ல்ட் கப் தான் நடந்துட்டு. நேற்று இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். 6 பால்ல இந்தியா வின்னு. அதுவும் வெறும் டார்கெட் 120 130 தான், அதுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. 10 வருஷத்துல T20 எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு 420 ஆரம்பிச்சாங்க. அப்போ அதில் அவங்க எல்லாரையும் சேர்த்து விட்டு கொலாபரேஷன் பண்ணி சூப்பராக வின் பண்ண வைக்கலாம். ஆர்சிபியை வின் பண்ண வைப்பேன்டா. எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பெங்களூர்னா உயிர். அது இருந்தாலும் அது ஒரு டஃப் மேட்சா இருக்கும் இல்லையா, ஹெல்த்தி காம்படிஷன் நல்லா இருக்கும். இந்த லாலிபாப் சூஸ் பண்ணுன்னு சொல்லுங்க, கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு முட்டை கொடுக்கும். எல்லோ கலர் ஃபார் சிஎஸ்கே. நீங்க எப்பவுமே கீழே தான் இருக்கீங்க. ரெண்டுமே இல்லை, பாகிஸ்தான் T20 பாகிஸ்தான் எங்க வந்துச்சு. என்ன லுக்கு? நாங்க ஒரு டீம் கிடையாது, இதுல ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் இருக்கு. பட் யார் ஆர்சிபி யார் சிஎஸ்கே கூட நமக்கு தெரியாது. வேணா அது மட்டும் பேசி ஈஸியாக மாத்திக்கலாம். எனக்கு வந்து கண்டிப்பா சிஎஸ்கேல தான் இருக்கணும்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் செகண்ட் சொன்னேன், இவன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னான். எவனுமே பெங்களூர் எடுக்கவே மாட்டாங்க. அப்ப அவ்வளோதான், 3 சிஎஸ்கே போடுறா. ரூல்ஸ் இப்போ T20 ரூல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன தெரியுமா, ஒரு டீமுக்கு 3 பேர், ஒன்று ஆர்சிபி 1 சிஎஸ்கே. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் பவுலிங் போடும் போது இந்த ரீச்ல நின்று தான் போடணும். பேட்டிங் பண்றவங்க அந்த பக்கமா நிற்கணும். 1 pitch 1 hand பிடிச்சா அவுட் கைஸ். கண்டிப்பா வீட்டுக்குள்ள எங்க டைரக்டா போனாலும் அவுட். 1 pitch பண்ணி வெளில வந்துச்சுன்னா அதுவே வெளில வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே அதுவே போயிட்டு வெளில வந்துச்சுன்னா மொட்டமா இல்லை போனா கன்ஃபார்மா அவுட். பால் தொலைக்கிறவனுங்க தான் பாலை வாங்கி தரணும் சொல்லிட்டேன், புரியுதா? அப்புறம் கேட்கல கொட்டுதான் டைரக்டா ஸ்டெம்ப் கட்ச் அவுட். இது ஒரு புது ரூல்ஸ். நாங்க ஒரு ஸ்டெம்ப் அவுட் இருக்குன்னு சொல்றேன். 1 pitch 1 down அவுட். எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டைரக்டா வீட்டுக்குள்ள போனா அவுட். டைரக்டா வீட்டுக்குள்ள போனா அவுட். நான் சொல்றேன் டைரக்டா ஸ்டெம்ப்ல போனா அவுட். ஜோக் இல்ல இல்லையா? டைரக்டா கையில வந்து வந்தா கூட அவுட். ஸ்ட்ரைட் 6 போனாலும் அவுட் தான். 6ஏ கிடையாது, 4 மட்டும் தான். 4 வந்து இந்த 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 ரெட் ஸ்கூட் வச்சுக்கலாமாடா கைஸ். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடுறேன்னா, பால் நான் தான் கைஸ் வாங்கி தரணும். ஏற்கனவே இது 7வது பால் நினைக்கிறேன் இந்த மாசத்துல மட்டும். சிஎஸ்கே வந்து நானே டைல்ஸா டைல்ஸ் வந்து இந்த மேஸ்திரிலாம் போடுவாங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு
போகாதீங்க. அது லாலிபாப் எங்களுது லாலிபாப் மேட்ச்ல பாக்கலாம்டா வாங்கடா. அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்களே. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நாங்க அடிக்கிறோம் இன்னைக்கு நாங்க தான். ஆமா போடும்போது நீங்க சொல்லுங்க. டைல்ஸ் அடே ஒன் ஸ்பின்னேவல ஒரு நிமிஷம் ஸ்பின்னேமல இப்படியே போடா. அவன் ஸ்பின்னேமல எட்ஸ் பத்தியா இப்படி ஸ்பின் ஆச்சு. சொன்னா கேட்கணும். இப்படி வச்சு இப்படியே போட்டு ஸ்டார்டிங்ல மாத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்க தான் வின் பண்ணிருக்கோம். சிஎஸ்கே தான் டாஸ் வின் பண்ணிருக்கோம். அதனால நாங்க வந்து பவுலிங்கடா கைஸ் வந்து T20 இல்ல T18 எதுக்குன்னா நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஓவர். ஒரு டீமுக்கு வந்து 3 ஓவர். அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஓவர் தான். அவங்க சப்போஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. அவங்களோட ஒரு ஓவர் முடிஞ்சு. ஓகே கிளியர். அப்பதான் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டா ஒரு ஓவரே முடிஞ்சிச்சுல. நல்ல வேளை கேமராமேன் இல்ல. இதெல்லாம் சரியில்லை. புரிஞ்சுதாடா ரூல்ஸ்? 12 பால் கிடையாது. இவன் வந்து பேட்டிங் ஆடணும்னு வச்சுக்கோயேன். நான் எங்க சைடுல பவுலிங் போறோம்னா இவன் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டானா அவுட் தான். அந்த ஓவர் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அதுக்கப்புறம் 12 பால் தான் இருக்கும். உங்ககிட்ட 18 பால் இருக்காது. அந்த ஓவரே ஃபுல்லா போயிருமா? அவ்வளவுதான். ஒரு ஆளுக்கு ஒரு ஓவர். அச்சு பேச்செல்லாம் நல்லா பேசுறீங்க. கிரிக்கெட் சூப்பரா ஆடுவீங்க போலியேன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு விளையாடவே தெரியாது. எனக்கு பவுலிங் மட்டும் சூப்பரா பிடிக்கிறான். கேட்ச் எங்க டீம்ல ஒரு செம பிளேயர் இருக்கு. என்னடா ஓ அப்படியாப்பா பரவாயில்லப்பா. அப்புறம் ஆளுக்கு ஒருத்தவங்க பவுலிங் போடலாம்டா. யார் பவுலிங் போட போறான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரன்னு கண்டிப்பா ஓடணும். ரன் வச்சு தான் வின்னிங் டிசைட் பண்ணப்படும். ட்ரைல்ஸ் ஐயா இவன் ஆட மாட்டான். நான் போடுவா எனக்கு நான் போடுறேன். அபு இங்க வாங்க. இவனே பார்த்து பண்ண வாடா. டேய் இதுதான்டா 4 பிட்ச். அதையும் தாண்டி ஆடியன்ஸ் ஆயிடுறியா? பேசாம இன்னும் கை தட்டுறியா? நளின் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிடு. நான் தான் ட்ரைல் போடுவேன். அவதான் நீ எப்படி ஆடுவேன்னு தெரியும். எங்கேயாவது வீட்டில் அடிச்சா நீ தான் பால் வாங்கி தரணும். சாவடிச்சிருவேன். தம்பி என்ன தம்பி பண்ற? கவர் பண்ணி எப்படி கண்ணில் வெயில் படாமையா? பால் அடிப்பேன் பின்னாடி அடிச்சிருவேன். எனக்குன்னே வருவீங்களாடா? சும்மா என்ன வேணா சொல்லுவா. அதெல்லாம் நீங்க எதுக்கு நம்புறீங்க? நீங்க அதை எதுக்கு நம்புறீங்க? சும்மா விளையாடி பார்த்தேன்டா. நீங்க எப்படி டைரக்ட் ஸ்டெம்ப் அவுட் வாங்கிட்டு ஆடுற? ஒயிட் கிடையாது. கரெக்டான பால். செம்ம இவ்வளோ சேவா போதுமா? ஒரு பாலுக்கு நோ ரன்ஸ். 6 கிடையாது. 4 மட்டும் தான் இந்த ஸ்கூட்டி. 2 balls 0 runs. அரே பாட்டு நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். அவன் காட்ட தாண்டா ஆடுறான். அவன் எப்படி வேணா போட்டு நீ ஏன் அவனை ஏற்றி விடுறே? நீ ஏற்றி விட. ஐயோ எதுக்குடா இங்க நீ நிற்கிற? போடா பின்னாடி போடா. 4 பாடுறா போடா. ஆமா நான் போடா. ஃபீல்டிங் செக் பண்ற போடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. 3 balls 0 runs. எப்படி உன்னோட ட்ரைல் வச்சு கண்டுபிடிச்ச பத்தியா அவனோட பிளேயிங் எப்படின்ட்டு? மாத்திக்கலாமா? 3-3 மாத்திக்கலாமா? பேபி கட்டில நீங்க சொல்லவே இல்லையா மேட்ச் ஆரம்பிக்கும்? நீங்க எனக்கு இல்லன்னு சொல்லு. ஏய் நான் இவனுக்கு 3 பால் போறேன். ஜாலியா இருக்கும்டா. அவன் ஆல்ரா பேபி கட் இருக்கு. நீங்க பேபி கட்டலன்னு சொல்லவே இல்ல. ஐயெல்லாம் கிடையவே கிடையாது. நீ பேட்ல படவே இல்லை. பேட்ல படிச்சாடா. கேமராமேன் இந்த மாதிரி போய் வச்சுக்கோ. அப்புறம் உன் கமெண்ட்ஸ் வரும் பார்த்துக்கோ. என் சப்ஸ்கிரைபர் சொல்ல மாட்டாங்க. ஒரு நேரம் கஷ்டப்பட்டு ஒரு 2 கூட போகாம பிடிச்சா ஆளானி படவே இல்லை தம்பி. ஏடி என்ன மாதிரியே பேட்டிங் பண்றடா. நம்ம டீம் ஆயிடுவோமா? அக்கா சொன்னாங்க அந்த மாதிரி பால் அடிக்காத. நீ வரமா நின்னு ஃபைட்ட வேடிக்கை பாருடா. இப்ப சத்தியமா எல்வி கரெக்ட்டா இங்க வாங்குனான்டா. அவுட். சத்தியமா அவுட்ரா. எப்படிதானே ஓவர் முடிஞ்சிச்சு. குடிக்கிறதே 6 பால். ரீல் முடிஞ்சிச்சு. அவுட்ரா. அவுட்ரா அவுட்ரா. LPW இருக்குப்பா. டேய் அம்டடா நீ சத்தம்.
பார்க்கவே இல்லை, சும்மாவே அடிச்சு. பாத்தீங்களா கைஸ் ஆர்சிபி எப்படி இருக்காங்கன்ட்டு. இவன் மட்டும் எப்படி தப்பிச்சா? அதான் இவன் சிஎஸ்கே பிடிக்கும் போல. அதோ உங்க தம்பி ரொம்ப மீனா இருக்கக்கூடாது. போற பால் எல்லாமே பாக்குறீங்களா? ஸ்டெம்பா பாக்குறீங்களா? எவ்வளோ ஸ்பீடா போற பாருங்க. 2 ரன்னு, அதுவும் அவன் கிட்ட பவுலிங் போனதுனால. சும்மா இருக்கணும். ட்ரைல்ஸ் தாண்டா போடுறான். ஃபர்ஸ்ட் பாலாடா ட்ரைல்ஸா? ஃபர்ஸ்ட் பாலா ட்ரைலாடா? ட்ரை எல்லாருக்கும் இருக்கு. போறா. பாட்டே பால குடு நீ. 2 பால் ஒழுங்கா போடு சமீரே. சூப்பர் தல, வேற மாதிரி. நைஸ். எனக்கு 3 பால் இருக்குடா. 3 பால் போட்டு எனக்கு 3 பால் குடுறா ப்ளீஸ்டா. 4 ரன் ஆச்சிருக்கானுங்க டோட்டலாவே. ட்ரைக்கு எதுக்குடா ஓடுற பைத்தியக்கார போ. பைட்ராடு பைத்தியக்காரா. ஷோல்டர்ல சம்மடி தெரியுமா? சரியான அடிடா உனக்கு. என்கிட்ட ஓர் இருக்குடா. புறா கைஸ் என்னோட புது ஸ்லிப்பர் பிரிஞ்சிச்சு. எங்க அம்மா இது வச்சு அடிச்சாங்க. 2வது வாட்டி இதே வாங்கினாரு. லாபாலடா 3rd பாலா? எனக்கு 4th பால். எனக்கு இதான் 5th பால். உனக்கு எத்தனை பால்? அதெல்லாம் தெரியல. எனக்கு எத்தனை பால்னு கவுண்ட் வச்சிருக்கான். லா 2 கன்ஃபார்மாடா? டே கம்மன் வீட்டுக்குள்ள போனா அவுட், வெளில வந்தா அவுட் இல்ல. ஆனா இப்ப ரீச்க்குள்ள இல்ல. வீட்டுக்குள்ள போனா அவுட், வெளில வந்தா அவுட் இல்ல. நீ அவுட் இல்ல, ரீச்க்குள்ள இல்ல. இப்படியே ஏமாத்தி ஒரு ரன்னா எடுத்து என்னடா சாதிக்க? என்னென்ன சொல்றான் பாருங்க. நான் எங்கடா 6 குட்டேன். ஒரு ரன் தானடா எடுத்த? ஒரு ரன் தானே எடுத்த? டோட்டல் எத்தனை? எப்படி 4? எங்க 4? ஓ 4 டபுள் ரன். அப்புறம் சிங்கிள் ரன் ஒன்னு. இந்த சமீர் கேட்ச் பிளேயர் சொல்லி சிங்கிள் ரன் ஒண்ணுல. நாட்டி கன்ஃபார்ம் டார்கெட் அவன் கால் தான்டா. வா முடிஞ்சிச்சு, கிளம்புங்க காத்தூர். அப்ப பண்ண வச்சிருக்கானுங்க 30 நிமிஷம் வின் கைஸ். நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம டீம் எவ்வளவு வெயிட். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வழி கொடுக்கணும் கைஸ். தோனி மாதிரி. நீ வேணாம் இரு. சமீர் சரி சும்மா சொன்னா நீ வாடா. டே என்னடா நீ தான்டா ஓபன் பண்ண டீமோட தளபதிடா நீ. நான் பால்ல நான் சாச்சு போடுறா. பயமா இருக்கா? இனிமேட்டு பயங்கரமா. ஒரு குழந்தைக்கு எரிஞ்சனா நீலாம் மனுஷனே கிடையாதுடா. இதெல்லாம் பயம். எதுக்கு பயப்படுறீங்க? குழந்தை தானே. ஓச்சாதுடா பேட்டை வச்சாதுடா பைத்தியக்காரா. ஃபர்ஸ்ட் பால். என்னப்பா எப்படி என்னப்பா? சரிடா ஃபர்ஸ்ட் பால் தானே. நம்மளுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. 2 பேட்ஸ்மேன் இருக்கோம்டா. 2 எனக்கு டவுட். எனக்கு செருப்பு பிஞ்சிச்சுல, அதனால நான் யாரையாவது ஓட விடலாமா? இவங்க வச்சுக்கலாமா? எனக்கு பல்லா அது உனக்கு செருப்பு பிஞ்சல, நான் என்னடா பண்ணுவியா? செருப்பு பிஞ்சிரும். இதுக்கப்புறம் பிச்சிங்களா இல்ல புரியல. நான் அடிப்பேன், நீ ஓடு. உங்க கூட ஒரு டேர் எடுக்க வந்ததுக்கு எனக்கு இவ்வளவு தேவையாடா? தமிழ் இவ்வளோ நாள் நான் வந்து சும்மா குழந்தை மாதிரி நடிச்சிருந்தேன். இப்போ நான் இறங்கி ஆடுறேன்டா. ஜடேஜா மாதிரி ஓடவே இல்லை. ஓகே அது ஓகே. மறந்து போய் ஓடிடு. கிடையாது நாங்க ரீச்குள்ள வந்துட்டோம். நீ ஏமாத்தாத. நீங்க செம்பிள் அடிச்சதா அவுட். செம்பிள் அடிக்கல. ஃபாஸ்டா ஓடுறா அம்ட பாய். நானே ஓடிடுவேன்டா உனக்கு பல்லா. போறா. எரியலாம் கூட தம்பி. நான் உங்களுக்கு என்னமாப்பா? ஆனால் ஒத்துக்கவே மாட்டேன். சத்தியமா ஏமாத்துறானு. ஸ்லோவா ஓடுறா கேட்ச் தருவேன். நீ எரிஞ்சனா நான் வாட்டு விட்டுருவேன். அவன் இங்க போடுறான்டா. அவன் இங்க போட்டா இது ஒயிட். இது
எத்தனை 2 பால் தானே போயிருக்கு 2 ஃபர்ஸ்ட் பால் ட்ரைல்ஸ் என்னப்பா எங்க அடிச்ச கணக்கு சொல்லு சரிப்பா ஃபர்ஸ்ட் பால் அப்படி போடுப்பா ஃபர்ஸ்ட் பால் பா ஆரம்பிக்கலாமா குச்சமே இல்ல ஆரம்பிக்கலாமா அதுக்கப்புறமா இன்னொரு பால் தான் போச்சு 2 பால் தானே 2 பாலுக்கு ஒரு ரன் தானே அவன் ஏமாத்துறான் 3வது இதுதான் 3வது பாலே நான் எப்படி நிக்கிறேன்பா குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது நீ அதுக்கே ஒயிட் தான் போடுற ஏய் ஓடா சமய 2 ரன் ஓடலாம் சமய 2 ரன் ஓடலாம் வாடா அவன் புடிக்க மாட்டான் வாடா இன்னொரு போ வாடா சோலி முடிச்சு ஓடுறா என்ன பாக்குற ஆமா அவுட்னா எப்படி காணும் டக்குன்னு ஓடானே தானே எத்தனை ரன் அடிக்கணும் தெரியலையே நான் வந்து எத்தனை ரன் அடிச்சேன் நான் 2 ரன்னா இவன் 11 ரன் அடிச்சா நாங்க வின்னு 10 ரன் அடிச்சு டிராக்கி விடுறோம் எதுக்குடா ட்ரைல்ஸ்ல போய் சொல்ல சரி பயம் கொடுத்துவோம் தம்பி வைடா படுப்பா அடிக்க மாட்டாங்க எங்க பச்சா நான் தட்டினேன் ஓகே பாரு ஃபுட்டேஜ் பாரு நான் தான் சொன்னேன் நான் தான் தட்டினேன் நான் போய் சொல்ல மாட்டேன் கைஸ் எனக்கு எதுக்கு நாங்க பிளேயர் வச்சிருக்கோம் பிளேயர்ஸ் ஏய் பயப்படாம தெரியாத பயம் தெரியாத இவன் பார்க்கவே இல்லை எப்படி நீ போடுவ அதே பிரசன்ட் ஆஃப் ஃபைன் அப்ப நான் வந்து போயிட்டேனா அப்புறம் ஸ்டெம்ப்ல போயிட்டா நீங்க எப்படி விடுவீங்க சரி நான் ஓகே இப்போ இதுக்காகவே ஆடுறா சின்ன பசங்கடா இவங்கலாம் தம்பி சிஎஸ்கே 3 பாலுக்கு 8 ரன் பெலோஸ் ஒரே நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் ஓட சுத்தா ஓடுனால இது கணக்குலயே வராது கிடையாது இன்னொரு பால் இருக்கு இவங்க ஏமாத்துறாங்க இப்ப நீங்க பாத்தீங்களா அது ட்ரையல் மேட்ச் இதுக்கப்புறம் தான் எங்களோட ஓவரே ஆரம்பிக்குதுடா இதுக்கப்புறம் பயங்கரமா டைல்ஸ் கிடையாது இந்த இதுக்கு டைல்ஸ் கிடையாது கைஸ் நான் 2 ஸ்லிப்பரையும் பிடிச்சேன் இது எல்லாம் சத்தியமா ஏமாத்துறாங்க ரொம்ப ஓவரா இல்ல அதெல்லாம் கிடையாது ட்ரைல்ஸ் தான் கிடையவே கிடையாது இந்த மேட்ச் ட்ரைல்ஸ் ஓ குரலி வித்தையா எல்லாருக்கும் 3 பால் எனக்கு ஒரு பால் தான் போட்டீங்க ட்ரைல்ஸ் பத்தி பேசுறேன் அப்ப ட்ரைல்ஸ் பத்தி பேசுறேன் 3 பால் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் பால் ட்ரைல்ஸ்லயே மிச்ச 2 பால் சொல்லவே இல்ல எல்லாம் கிடையவே ட்ரைல்ஸ் சொல்றீங்க நீங்க கிடையாது பா ஃபர்ஸ்ட் பால் ட்ரைல்ஸ் செகண்ட் 2 பால் கணக்குல வராங்க நீங்க அதுக்கு மேல பாக்குறீங்க நல்லா தம்பி பேட்டை கொடுத்து பேசி ஏமாத்துறீங்க ஆளை பேட்டை கொடுங்க போங்க கிளம்புங்க பாப்போம் பால் 6 இப்போ வாங்கிட்டு வந்துட்டா அங்க மாதிரி ஸ்பீடா போடுங்க ஏய் எரிடா எப்படி எரிஞ்சானுங்க எரிடா ஐயோ நான் எரிறேன் அவன் தான் ஆசையா கேட்டு வாங்குறான் தம்பி இது என்னோட தப்பு தான் ஏன் பயப்படுற நாடு எப்படி நீ எப்படி ஆடுவப்பா அவன்கிட்ட பேட்டை கொடு நீ அவுட் ஆயிடல அதனால நீங்க சொல்லவே அவன் தானே ஆசைப்படி கேட்டு வாங்கினா நானும் கேட்டேன் நீ நினைச்செல்லாம் மாத்தக்கூடாது அப்படிதான் பேட்டிங் தான் அப்படிதான் பண்ணீங்க பேட்டிங்கும் ஓகேன்னு சொல்லிட்டான் உனக்கு என்ன இவன் பொண்ணுமாண்டா முச்சுடுறான் அதுலயே அவுட் ஆவான்டா விட்றான் அவன் 0ல அவுட் ஆகுவான்டா ஒரு ரன் கூட அடிக்கணும் அவன் ஏமாத்தானுங்களே அவங்க நல்லா அடிக்கிறாங்க என்ன தம்பி இப்படி வந்து ஒட்டி கேட்க வர பத்தியா பொறுமையா நாங்க 4 போடுவோம் அடுத்த பால் நான் தான் அவனுக்கு போடுவேன் சரியா நீ கேட்டனால தான் உனக்கு இந்த பால் கொடுத்தோம்
ஏமாத்தக்கூடாது, திருப்ப ஏமாத்தக்கூடாது. எங்க பார்த்தான் கடதான் அடிச்சா சைடு தான் போச்சு. செம்மையா ஏமாத்துறான்டா. எப்படா ஏன்டா இப்படி ஓட்டுற மார்னிங்? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பால் கணக்குல இல்ல. அப்புறம் திரும்ப வைடு ஓடு பாட்டக்கு எப்படி ஏமாத்தாங்க பாத்தீங்களா? நாங்க ஃபர்ஸ்ட் பால் மேட்ச் வின் பண்ணானுங்க. இப்போ நாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் ஐயா நாங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும், நீங்க இப்போ சும்மா விளையாடுங்க. அப்படிறா சொல்ல மாட்டி போட்டு இவன் வந்து அடிப்பான். அதனால என்ன பண்ணேன், த்ரோ கரெக்டாக ஃபுல் டாஸாக போடு, எந்த அவுட் ஆயிடுவான். பாட்டை கொடுங்க. ஒரு பால் தான்டா. 3 பாலா? அடோ இந்த பால்ல போடு பார்த்துக்கலாம். ஒரு மாற்றே கிடையாது. சமீரா 4 மட்டும் போடாம பார்த்துக்கோ. அதே மாதிரியே படிச்சா நீ செம்மையா போட்ட. சூப்பர்ரா. எங்க படிச்சு தம்பி? எப்படி தம்பி படிச்சு? படவே இல்லை. ஏன் ஓடி வர? அதான் பால்ல இல்லை, ஏன் ஓடி வர? அதான் படிச்சப்ப ஏன் ஓடி வந்த? முடியல. இந்த மாதிரி ஏமாத்தாத சுகேல். என்னடா பெரிய வரல, நீங்க பாட வரல? பயந்துட்டீங்களா? ஆட வரலையா? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன தெரியுதா, நம்ம ஸ்ட்ரகிள் பார்த்தோட நம்ம வின் பண்ணுவோம். இப்போ ஜெயிக்கிறோம். ஏன்னா எவன் தள்ளி விட்டான் அம்பையார் யாருன்னு பார்த்துட்டு அதோட அது கேப்சர் ஆகல. தமிழே நீ போடுறா, நீ முச்சுடுறா மேட்சை. ஒரே 4 வச்சு போடுறோம். 3 பால் இருக்கு. ஒரு பாலுக்கு நின்று ஆடு. சரியா? அங்க பாரு அச்சுன்றவங்க ரன் ஓட சொன்னாங்கன்னா ஓடிடாத. டக்குனு ஓடணும் இல்லையா? ட்ரையல் கிடையாது. ஃபர்ஸ்ட் பால் ட்ரையல் கிடையாது. ஃபர்ஸ்ட் பால் ஓடுறா. நின்னாடு போடா. பட் நைஸ், சூப்பர் ராணி. நாங்க வரதுக்குள்ள நீயே முடிச்சுட்டு வரணும். நாங்களாம் இறங்கவே மாட்டோம்டோ நீ மாதிரி. ஓகேவா? வேற மாதிரி. பயமா? அச்சுக்கு பயமா? பயம் இல்லையா? நான் பேட்டிங்னு சொல்லவே இல்லையே. என் சிஸ்டர் ஃபுல் ஆடுவான்டா. யார் வேணா போட்டுக்கோங்க, எனக்குலாம் பயமே கிடையாது. எத்தனை ரன்? நாங்க 3 ரன். நீங்க எத்தனை ரன் வச்சுக்க? 4 ரன்னா? 5 தான் வின்னா. இன்னும் 2 தானே வின்னா அடிச்சிடலாம். சரிடா. 0 ஸ்கிராச் இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உனக்கு 3 பால் இருக்கு. ஆர்மி குழந்தைக்கு போய் இப்படி எறிகிற பயமா? எதுக்கு இப்படி பயப்படுற? ஏன் பயத்தை பேசுறோம்? போடுறா டே. பாத்தியா இப்ப சொன்னா வைடு. நீங்க சொன்ன மாதிரியே ஒத்துக்கிறோம்ல. எப்படி அவுட்பா? எம்எஸ் கேட் அவுட் பண்ணாங்க. செம்ப காதுல சொல்லி ஓடுறது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. ஒரு பால் தான் முடிஞ்சிருக்கு. ஆடுறா 2 நோ பால். நாளைக்கு இவனுக்கு பைஸ் பயம்டா. அவனுங்களுக்கு தைரியம் தான் ஸ்லோவா போடா. முன்னா போடுறா தம்பி குழந்தை. எப்படி வீட்டுக்குள்ள போச்சா? இங்க இருந்தா உருண்டு தானே போச்சு. உனக்கு பிஞ்சாய் வெள்ள வந்துச்சு. உள்ள போ செவுருல நாலு வீடு தான். உனக்கு வீட்டுக்குள்ள போய் பிஞ்சாய் வெள்ள வந்துச்சு. எப்படி நோ பால்? எப்படி அதெல்லாம் கிடையாது. முடிஞ்சிச்சு மேட்ச் முடிஞ்சிச்சு. சரி அவன் எத்தனை ரன் பா? லாஸ்ட் பால் ரீபால் கூட போறப்ப அள்ள முடியாது. நீ ஏமாத்து கிளம்பு. அதெல்லாம் முடிஞ்சு கைஸ். இப்படி தான் ஏமாத்தி நீ நைட்டு ஃபுல்லா ஆடுவானுங்க. அம்பையரே சொல்றாரு அவுட்ன்றனப்பா. அவுட்டா ஒத்துக்கோ. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க வின் ஆயிட்டோம். சொன்னல ஃபர்ஸ்டே சொன்னேன் இப்படி பேச சொன்னேன்னு. அதான் ஓகே நீங்க வின்னாங்க. ஓகே ஆனா வேணும்ட்டே டிராப் பண்ணணும்ன்றதுக்காக இப்படி பண்ணங்க. ஃபர்ஸ்டே நான் வின் பண்ணிருந்தேன்னா மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு அவனுக்கிட்ட விட்டு கொடுத்துட்டு அப்புறம் சிஎஸ்கே விட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. திருப்பி ஒரு மேட்ச் ஆடு. கமெண்ட்ல சொல்லுங்க गाइस.
யார் வின்னுட்டு ஏய் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தி எனக்கு தெரியாதாடா ஏன்டா போங்கடா ஆர்சிபி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக்ஸ் கொடுங்க. அச்சோட பவுலிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அச்சுக்கு பவுலிங் ரொம்ப பிடிக்கும், ஆனால் பேட்டிங் வராது. பேட்டிங் பார்க்க ரொம்ப பிடிக்கும். என் தலை செமையா அடிச்சுல எல்லாம் ஏன் ட்ரைனிங் தான். சின்ன குழந்தையில இருக்கும் போது இவ்வளோன்னு இருப்பான். அப்போ நான் தான் பேட்டை கையில் பிடிச்சி அழுவான். நாங்களாம் மேட்ச் ஆடிட்டு போய் வந்து அழுவான், என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி ட்ரெயின் ஆன பையன் தான் இந்த குழந்தை. நாங்கள் சேர்த்து அழுவே மாட்டேன். ஏன்னா அவன் இங்கே இருக்கவே மாட்டான், அவன் இங்கே வளரவே இல்லை. அவன் தான் என் கூட வளர்ந்தான். அப்படி இப்போ நான் யாரை ஏமாத்துறேன். ஆஸ் அ வின்னிங் கேட்டராக நான் பேசணும். அமைதியாக பிளாக் கலர் சும்மா கைஸ் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். பெருமை இப்படிதான் இவங்க இந்த ஸ்மெல் வருதா, அவங்களுக்கு கேமராவிலே ஸ்மெல் வருதா, கருவேப்பிலை ஸ்மெல், அது அப்படி லைட்டாக வரும். அது லைட்டாக வரும். அது நீங்கள் எதுவும் எப்படி இப்படி தள்ளி யார் ஜெயிச்சான்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும். தள்ளி விடுவாங்க, தள்ளி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி ஏமாற்றுவாங்க. நீங்கள் எல்லாம் கண்டுக்காதீங்க. நான் எப்படி பேட்டிங் பண்ணேன் வேணாம், அது வேணாம். நான் எப்படி பவுலிங் பண்ணேன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம். ஏன்னா நாங்கள் வந்து என்னோட ஸ்லிப்பர் பிஞ்சிச்சு, எனக்கு இங்கெல்லாம் அடிப்பட்டு தேஞ்சு அடிப்பட்டு இங்கே விழுந்து கலந்தேன், கீழே வந்து மண்டை கூட உடஞ்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கைஸ் விளையாடணும். நாங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு வேணும் ட்ரிகர் பண்ணுறேன். நான் இந்த வாட்டி பண்ணேன். எனக்கு அடிபடிச்சு இந்த இடத்துல பால் எடுத்தாங்க, முருவில் படிச்சு என் முடியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணிக்கோங்க. நாங்கள் சும்மாலாம் ஜெயிக்கல. அப்புறம் ஒரு மேட்ச் வந்து இவங்களுக்காக நாங்கள் இங்கே ஓப்பனாக சொல்லுவாங்க. அவங்களே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்ல நீங்களே ஐ லவ் ஆர்சிபி. ஐ லவ் எனக்கு ஆர்சிபி ரொம்ப. எவன்டா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்குது, எவன்டா ஊசி போடுறது, சும்மா இருக்குது. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். எனக்கு ஹார்பிக் பாண்டே தான் பிடிக்கும். எனக்கு எம்எஸ் மோடி தான்டா பிடிக்கும். இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மேட்ச்ல யாரோட பிளேயிங் ரொம்ப செமையா இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா இப்போ ஸ்டெம்பை உடைக்கிறேன்னு கால் அடிப்பாங்க. நேற்று தான் ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல செந்தமிழ் கவிஞன் அது பட்டு கொட்டிடுவேன். அவன் தான் நல்லா விளையாடுனான். எனக்கு ரொம்ப இவங்க டீம்ல வந்து யார் விளையாடினாங்கன்னா இவங்க டீமே சூப்பரா விளையாடுச்சு. அவன் இல்லாதனால நீங்க 2 பேரும் சிரிக்கிறேன். ஆமா அவன் என்னோட பால்ல ஃபர்ஸ்ட் பவுல்ட் ஆனான். அதனால எனக்கு அவன் பிளேயிங் தாங்க இது ரொம்ப பிடிச்சது. அவனை மாதிரி ஒரு கேப்டன் தான் சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நினைக்கிறேன். எங்க அம்மா இப்ப உள்ள போகணும், இன்னும் 2 பேர் இருப்பாங்களா? ஐயோ ஐயோ இன்னும் சூப்பரான நாளைக்கு உங்களால வந்து மீட் பண்றேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு வரணும். பாய். இங்கே பாருங்க, இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கின செருப்பு. இதே இப்படி பிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கம் வச்சு இப்படி பண்ணிட்டாங்க. அம்மா இந்த மாதிரி இருக்குமா, நான் வெளில போட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நான் திருப்பி இதை ஆர்டர் பண்ணேன். புதுசு வாங்கி ஒரு 10 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணோம்னா டக்கு பண்ணி பெரிய கொஞ்சம் வாங்கிட்டு